வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏன் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர்கள் கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மறுபடியுமாக இந்த காலை வேளையிலே எழுப்பி சூரியனுடைய வெளிச்சத்தை காணவும், காற்று வீசுகிறதை உணரவும், ஆகாயத்து பறவைகளுடைய சத்தத்தை கேட்கவும், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் இந்த காலை வேளை நம்ம பார்க்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகாபரிய கிருபைக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் எசேக்கியா ராஜா சொல்லுகிறத போல இந்த ஜீவன் உள்ள தேசத்துல இனி நான் கர்த்தரை காண மாட்டேனான்னு ராஜா சொல்றாரு. ஆனா இந்த ஜீவன் உள்ள தேசத்துல இன்றைக்கும் ஜீவனோடு கூட கர்த்தர் நம்மளை இந்த காலை வேளையில நிறுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு இரவு முழுவதும் நம்மளை காத்து இந்த காலை வேளை நம்மளை தட்டி எழுப்பி நம்மளை மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா உங்க சமூகத்திற்கு கடந்து வரோம். உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவரை கடந்து வந்து நிற்கவும் நீர் கொடுத்திருக்கிற மகாபரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கும் இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினாலே இங்கே முடிசூட்டுகிறதற்காக, புதிய கிருபையினாலே இங்கே வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசிக்கும் என்று வசனம் சொல்லுகிற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் பிரகாசிக்கத்தக்க நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உதய சூரியனாக விடிவெளி நட்சத்திரமாக பிரகாசிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை தகப்பனே, நீர் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும், நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும், நீர் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்த கடன்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்கள் போதாது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் போதாது ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிமிஷமும் நிமிடமும் ஆண்டவரே போதாது ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடிக்க இந்த காலை வேளை தகப்பனே, உடைய பிள்ளைகளாக, உடைய ஜனமாக, உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, உடைய முத்திரை போடப்பட்டவர்களாக, உம்முடைய அடையாளத்தை தரித்திருக்கிறவர்களாக நாங்கள் கடந்து வந்த ஆண்டவரே. இந்த காலை வேளை துதிக்க கடந்து வந்திருக்கிறோம், ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை வழி நடத்துவீராக, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சோர்வுகள் பலவீனங்கள் விலகி போகட்டும். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லேமரா கரபு அந்தவரியா ரபோஷி, லேமரா ஹோஷண்டவரியா ரபோஷோடபோ, கோரிமரா மரியகரபு அந்தவரியா ரபோஷோடவரியா ரபோஷி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவர் நீர் ஆண்டவரே, கர்த்தருக்கும் பாத்திரராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we worship you, we worship you, we praise you Lord, we praise you Master, we glorify your name Lord. You are worthy to be praised, you are worthy to be glorified Lord. Hallelujah, hallelujah. You are the everlasting Father, you are the everlasting King, you are the mighty one Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நீ சர்வ வல்லமை உடையவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உடையவர், சர்வ வல்லமை உடையவர். இந்த காலையிலே சர்வ வல்லமையுடைய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எல் ஷடாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எண்ணி முடியாத நன்மைகள் செய்கிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எபினேசரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், யெகோவா ராபாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், யெகோவா ரூபாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே.
ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கிற ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வருகிறதற்காக, தேவ மகிமை கடந்து வருகிறதற்காக, தேவ பிரசன்னம் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உள்ள திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உள்ள ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உள்ள விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாதையின் நாட்களிலும் தகப்பனே, பிள்ளைகளை ஆராதிக்க கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீரே. தகப்பனை மகிமைப்படுத்தி வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க மலேசியாவை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக, எங்க மலேசியாவுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாக்களை கர்த்தர் சந்திப்பீராக, மந்திரிமார்களை கர்த்தர் சந்திப்பீராக, ஆண்டவரே சகல ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை கர்த்தர் சந்திப்பீராக, இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் ஆராதிக்கிற ஆராதனையை கர்த்தர் கொண்டு வருவீராக, தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் மூடுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, thank you Lord. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you Holy Spirit. El Shaddai, El Shaddai. சர்வவல்ல தேவனே, El Shaddai, El Shaddai. சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எங்களை காண்கிறவரே. ஓ, எல்ரோயி, கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா வெற்றி தந்த தெய்வமே, இந்த வாதையின் மத்தியில் எங்களுக்கு வெற்றி தருகிறவர். நீயே தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராமா, யெகோவா ராமா, சுகம் தந்த தெய்வமே, சுகம் தந்த தெய்வமே. சொல்லுவோம், யெகோவா ராமா, சுகம் தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை இயேசுவை நீர் சர்வ வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே. நீர் யெகோவா நீசியாய் இருக்கிறவர். நீர் யெகோவா ராமாவாக இருக்கிறவர். என் ரோகியாக இருக்கிறவர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர். உலகத்திலே இருக்கிற அவனை பார்க்க பெரியவராக இருக்கிறவர். எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறவர். பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர். கரடானவர்களை அகற்றி போடுகிறவர். இதோ மலைகளையும் குன்றுகளையும் ஆண்டவரை அகற்றி போடுகிற தேவனாக இருக்கிறவர். எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறவர். எங்களை ஆராதிக்க வைக்கிறவர். எங்களை அபிஷேகிக்கிறவர். இந்த காலையில் ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனோடு நிறுத்துகிறவராக இருக்கிறவர். சூரியனை காண செய்கிறவர். காற்றை உணர செய்கிறவர். எங்களை துதிக்க வைக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. மகிமை, 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 மகிமை. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். ராஜா ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலைகளிலும் தகப்பனே உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம இரண்டாவதாக 124வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். Psalm 124. 124வது சங்கீதம். Psalm 124. சங்கீதம் சரிங்க விசுவாசிக்கிறேன் எல்லாரும் 124வது சங்கீதத்திற்கு வேதத்தை திருப்பிங்க. Psalm 124 சங்கீதம் 124 முதல் வசனம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். இரண்டாவது வசனம் வாசிப்போம். அவர்கள் கோபம் நம் மேல் ஏறிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். தொய்ந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போய் இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா தப்பித்து கண்ணி தெரித்து நாம் தப்பினோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிறபடியே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலயத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேலர் சொல்ல கடவுள் என்று சொல்லி. ஹalleluya. நம்முடைய வாயிலே என்றைக்குமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல நம்ம கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காலைவேளை கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, அவர் பெரியவராக இருக்கிறவர்,
அவர் உன்னதமானவராய் இருக்கிறவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறவர், அவர் பரலோக தகப்பனாய் இருக்கிறவர். நமக்கு ஒரு நல்ல நண்பனாக, நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக, நமக்கு ஒரு நல்ல சகோதரனாக, அவர் என்றென்றைக்கும் ஒரு தாயை போல நம்மளை தேற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறவர். இதோ சிங்க குட்டிகள் பட்டினி கடந்து தாழ்ச்சி அடையும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர் ஒரு பொழுதும் நன்மை குறையாது என்று வசனம் சொல்லுகிற வண்ணமாய் இந்த காலை வேளையில் அவருடைய கிருபை நம்மளோடு, அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக அவரை நோக்கி பார்த்து நம்முடைய தலையை நிமிர செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord, hallelujah, 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 glory, glory, glory Lord, hallelujah, hallelujah, hallelujah. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். hallelujah, 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 glory Lord. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை
எங்களை ஆயுள் முடிவரை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆயுள் பரலோகத்திற்கு கடந்து வரும் பொழுது பரலோகத்தில் நாங்கள் துதிப்போம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு நன்மை செய்தவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம யாரையாவது கர்த்தர் பசியா விட்டாரா? நம்ம யாரையாவது பரிதவிக்க கர்த்தர் விட்டாரா? நமக்கு விடுதலையை கொடுத்து சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை பாதுகாத்து அவருடைய இரத்தத்தினால மூடி குருவிகளுக்கு பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ல கடன்பட்டு இருக்கிறோம். எங்க வீட்டு முன்னுக்கு ஒரு காய்ந்த மரம் இருக்கிறது. இந்த காய்ந்த மரத்துல ஒரு இலை கூட இல்லை. ஆனா கிளைகள் அப்படியே இருக்கிறது. அந்த கிளைகள் இன்னும் உடைஞ்சு விழுவல. இப்போ ஒரு வாரமா நான் பார்த்து கொண்டு இருக்கிற சாயங்காலத்துல இந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல 4 பறவைகள், அப்படின்னா இந்த மணிப்புறான்னு சொல்லுவாங்க தவிர்ப்புறா, இந்த 4 பறவைகள், அம்மா அப்பா 2 பிள்ளைங்க, இது என்ன செய்யும்? இந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல வந்து அந்த கிளையில உட்கார்ந்து இருக்கும். அந்த கிளையில உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும். மழையா இருந்தாலும் சரி, காத்து அடிச்சாலும் சரி, எங்க வீட்டு லைட் அது மேல அடிச்சாலும் சரி, அது அங்கேயே உட்கார்ந்து இருக்கும். எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்கும். நேற்று என்ன நடந்ததுன்னா, வேற ஒரு பறவை, அப்படின்னா இதோடைய இந்த ஜாதியை சேராத ஒரு பறவை, அது வந்து அவங்க நடுவுல, அப்படின்னா இந்த 4 பேர் இருக்கிற இடத்துல நடுவுல போந்து இந்த குடும்பத்தை கலைச்சது. நான் பார்த்தேன், இது போய் ஒண்ணு ஒண்ணா கொத்த ஒண்ணு ஒண்ணா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த புதுசா வந்த பறவை, இதோட இந்த கூட்டத்தை சேராத பறவை, இந்த ஜாதி பறவை இல்ல. ஆனா அது என்ன செஞ்சுச்சுன்னா, அதனுடைய பாதுகாப்புக்காக அது என்ன செய்து, இந்த சின்ன குஞ்சு பறவைகள் இருக்குதுல, அது பக்கத்துல போய் உட்கார்ந்துக்குச்சு. ஏன்னா ஒருவேளை ஆபத்து வந்தா யாருக்கு வரும்? இந்த சின்ன பறவைகளுக்கு வரும், இந்த குஞ்சு பறவைகளுக்கு வரும். அப்ப வரும்போது தப்பிச்சிடலாம், இந்த 2 தாய் பறவை பறக்கக்குள்ள நானும் பறந்துருவேன், இந்த ராத்திரி எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக இந்த பறவை வந்து அந்த குடும்பத்தை கலைத்து அது நடுவுல இருந்ததை நான் பார்த்தேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம யார் குடும்பத்தையும் கலைக்க வேண்டாம். நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறவர். நமக்கு சுகம் கொடுப்பேன்னு சொன்னா கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. நமக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பேன்னு சொன்னா கர்த்தர் விடுதலையை கொடுப்பாரு. நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்மளை நடத்துவேன்னு சொன்னார்னா அவர் நடத்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டு வெல்லுதே, அழகான மனவாட்டியா, அழகாக ஜொலித்திடுவே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டு வெல்லுதே, அழகான மனவாட்டியா, அழகாக ஜொலித்திடுவே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. எருசலேமே, கோலின் குஞ்சுகளே, சேதனெங்கும் அற்றத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துதித்திடும் வாசம் கண்டே, தாவரமா சிரசில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டு வெல்லுதே, அழகான மனவாட்டியா, அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா,
புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற நகரத்துல நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, ஒரு புதிய பாடல் ஒன்று இருக்கிறது. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. இது யார் எழுதினானா, ஒரு போதகர் படிச்ச ஒரு பாடல். பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் என்று சொல்லப்படுகிறவர், அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு, டயபெட்டிஸ்னால. இந்த பாடலாம் எழுதும் பொழுது அவருக்கு பார்வை இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாக அவர் அந்த பாடலை எழுதியிருந்தார். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நாங்க பாடுறோம், எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், நான் மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், நான் சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம், இந்த வாதையின் நாட்களிலும் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகம் நம்மோடு இருக்கும் பொழுது, அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், தோல்வி நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. உண்மையா உண்மையா இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, மலைகளை தாண்டிடுவே, கரும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கரும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம், இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும் பொழுது, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு என்னாலும் வெற்றி வெற்றி ஆண்டவரே. தோல்வி எங்களுக்கு இல்லை, தோல்வி எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன் நீராக இருக்கிறேன். ஹalleluya. Thank you Holy Spirit. எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே. முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே.
சுமந்து கொண்டு இருக்கிறவர், தோளிலே சுமக்கிறவர், அவருடைய உள்ள கையிலே சுமந்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது நம்ம ஒவ்வொருவருடைய உள்ள கையில வரைந்து வைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறவர். அவரே பரம குயவர், இன்றைக்கும் கண்ணீரை துடைக்கிறவர், இன்றைக்கும் வேதனையை மாற்றுகிறவர், இன்றைக்கும் அவமானங்களை எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறவர். நம்மளுடைய அவமானத்தை எடுத்து போடுகிறதற்காக அவர் சிலுவையில் அவமானமாய் தொங்கினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட தேவன் இன்றைக்கும் இந்த காலையில் நம்மளை பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறவராய், நம்மளை உற்சாகப்படுத்துகிறவராய், நமக்கு ஒரு எதிர்காலத்தை நிச்சயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால இந்த காலையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து இந்த ஆராதனையில் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பகுதி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். The Epistle of Galatians, chapter 6. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். எடுத்துக்கொள்ளாமே சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் முடிஞ்சு கலாத்தியர். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். Galatians chapter 6 verse 17. Amen. Hallelujah. எடுத்துக்கொள்ளாமே சொல்லுங்க. ஆமென், ஆமென். 17வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு விரோதம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அச்சடையாளங்களை நான் திரும்ப வாசிக்கிறேன். இனிமேல் ஒருவனும் எனக்கு விரோதம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நம்மளோடு கூட Facebook, YouTubeல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது செப்டம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிறாக இருக்கிறது. இந்த கடைசி ஞாயிறுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வருகிற வாரம் அக்டோபர் மாதத்துடைய முதல் ஆராதனையாக காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறவர். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே லாக்டவுன்ல ஆரம்பித்தோம். அதோடு கூட சூழ்நிலைகள் அப்படியே கடந்து போய் இந்த 9வது மாதம் இந்த கடைசி ஞாயிறுக்குள்ளாக நம்ம கடந்து வந்து இருக்கிறோம். எது எப்படியா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், எல்லாருக்கும் சில அடையாளங்கள் உண்டு. அப்படின்னா என்ன அடையாளங்கள்? சில பந்து விளையாட்டு டீமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லோகோ வச்சிருப்பாங்க. அது அவருடைய அடையாளமாக இருக்கும். சிலருக்கு சிங்கம் அடையாளமாக இருக்கும். சிலருக்கு அவங்களுக்கு எது முக்கியத்துவமாய் காணப்படுகிறதோ அதை அடையாளமாய் வைத்திருப்பார்கள். இந்த அடையாளத்துக்கு கீழே தான் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த அடையாளத்துக்கு கீழே தான் அவங்களுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இந்த அடையாளம் தான் அவங்களுடைய சின்னமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த காலை வேளையில ஒரு கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நமக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? அச்சடையாளங்கள் என்ன? What is the symbol for us? அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன அடையாளம்?
சிலுவை அடையாளம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல டிராகுலா படம் எடுப்பாங்க. டிராகுலான்னு சொல்லி இந்த வெம்பாயர் படம், சரியா? அது வந்து கழுத்தை கடிச்சு ரத்தம் குடிக்கும். கழுத்துல தான் ரத்தம் குடிக்கும், மற்ற இடத்துல ரத்தம் குடிக்காது. சோ அது வரப்புல அந்த காலத்து பாதிரியார் என்ன செய்வாங்கன்னா இந்த கிராஸ் எடுத்து அதை வெட்டுவாங்க. கிராஸ் அப்படி காட்டணும், வெம்பாயர் ஓடி போயிடும், டிராகுலா ஓடி போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு கிராஸ் பார்த்து பயப்படுது. இன்னைக்கு பேய் ஓட்டப்ப நீங்க கிராஸ் எடுத்து போனீங்கன்னா பேய் உங்களை ஓடு. அது சொல்லும், அந்த கிராஸ் எனக்கு தெரியும், கிராஸ்ல தொங்கினவரை எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கவனிங்க, இது வந்து கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறதற்கு ஒரு சின்னம், சரியா? இந்த சிலுவைங்கிறது வந்து ஒரு சின்னமாக இருக்கிறது. சின்னம் தான். ஏன் சின்னம்? இப்படிப்பட்ட கோர சிலுவையில என்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இந்த பூமிக்கு வந்தவர், அவர் இந்த சிலுவையில தொங்கினபடியினாலே இது ஒரு சின்னமாய் இருக்கிறது ஒண்டி, இது அச்சு அடையாளம் அல்ல. அப்போ கிறிஸ்தவனாகிய ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற தேவனை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? பவுல் சொல்றாரு கலாத்தியருக்கு, என்ன ஒருவனும் இனிமேல் ஒருவனும் எனக்கு விரோதம் உண்டாக்காதபடிக்கு. நான் சொன்னல, எங்க வீட்டு முன்னாடி ஒரு காய்ந்த மரம் இருக்கிறது. அந்த மரத்துல 4 பறவைகள் இப்போதும் வந்து தங்கும். இந்த 4 பறவைகள் வந்து தங்கும் பொழுது நேற்று நடந்த சம்பவம், முந்தா நாள் நடந்த சம்பவம் என்னன்னா, வேற ஒரு பறவை வந்து இந்த கூட்டத்துல புகுந்து இந்த கூட்டத்துல என்னத்தை உண்டாக்கிருச்சு? ஒரு விரோதத்தை உண்டாக்கிருச்சு. நேற்று சாயங்காலம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு பார்க்கணும் எத்தனை பறவை வருகிறதுன்னு. இருட்டாக போகிறது. அப்பதான் ஒரு பறவை வந்துச்சு. அப்பா பறவை வந்த உடனே கூவுனுச்சு. கூவுன உடனே அதுக்கு பிற்பாடு ஒரு பிள்ளை வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு தாய் பறவை வந்துச்சு. இன்னொரு பிள்ளையை காணும். என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ளார ஒரு விரோதத்தை உண்டாக்கிருச்சு. விரோதம் எதனால வருகிறது? விரோதம் எதனால வருகிறது? ஹேட்னஸ், கசப்பு. ஏன் கசப்பானது வருகிறது? கிறிஸ்துடைய அடையாளம் இல்லாதபடியினால. அப்ப கிறிஸ்துடைய அடையாளம் என்னது? அன்பு. ஹல்லேலூயா. அன்பு. பவுல் எழுதப்பட சொல்றாரு, அவருடைய அச்சி அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் பட்ட காயத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வாங்கின வாரடியை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தலையில சுமந்த முள்முடியை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லாம் அவருக்கு அடையாளமாய் இருக்கிறது ஒன்றி. ஆனா இந்த அச்சி அடையாளமாய் காணப்படுகிறது அவருடைய போதனை. எல்லாத்துக்கும் மேலான போதனை என்ன போதனை? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஒருவரை ஒருவர் நேசிக்க. அப்ப இந்த விரோதம் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவரை ஒருவர் அன்பினால தாங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய மூத்த மகன் ரொம்ப வித்தியாசமானவன். அவனுடைய பொருளை யாராவது ஏதோ செஞ்சுட்டாங்கன்னா உடனே ஒரு கோபம் வந்து போய் அடிச்சிருவார். அடிச்ச பிற்பாடு என்ன செய்வாருன்னா போய் கட்டிப்பிடிச்சு வைக்க, அண்ணன் சாயம், அண்ணன் சாயம் முத்தம் கொடுப்பார். ஏன்னா அந்த விரோதம் வரக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா எனக்கு கீழே, அவனுக்கு கீழே இருக்கிறாங்க 2 பேர். அவங்க ரொம்ப வித்தியாசம். ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா ஓடி போய் சண்டை கொடுத்து பழி வாங்கிட்டு வந்துடணும், அடிச்சுட்டு வந்துடணும். சின்னவன் அடிச்சிருவான், என் 2வது மகளை, என் 2வது மகளுக்கு ஆத்திரம் வந்தோன்னு பல்ல கடிச்சிட்டு போய் அடிச்சுட்டு வந்துடும். ஹல்லேலூயா. நேற்று ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, என் சின்ன மகன் என்னுடைய 2வது மகளுடைய முடியை பிடிச்சி இருக்கிறார். அவன் அழுதான். உடனே எஸ்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ்தர் அவன் முடியை பிடிச்சி லேசா ஆட்டினாங்க. இப்படிதான் வலிக்கும் அப்படின்னு. அவன் என்ன செஞ்சிருப்பான்? கரெக்டா சொன்னீங்கன்னா என் கூட டீ குடிக்கும். எஸ்தர் முடியை பிடிச்சா பரவாயில்ல, எஸ்தரோட போன் எடுத்து ஒரே அடி உடைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் மனிதனுடைய இயல்பு. ஒருத்தவங்க எனக்கு துரோகம் பண்ணா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன். ஒருத்தவங்க எனக்கு கசப்பை கொண்டு வந்தா நான் கசப்பை கொண்டு போவேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னா நீ அவனோடு கூட 2 மைல் தூரம் நடந்து போ. ஒருவனிடத்துல ஆகாரம் கேட்டா அவனுக்கு ஆகாரத்தை கொடு, வஸ்திரத்தை கேட்டா வஸ்திரத்தை கொடு. உனக்கு இருக்கிறத கேட்கும் பொழுது நீ குடு என்று போதித்த ஆண்டவர்
அதை ஒருவரால மாற்ற முடியாது. நான் சொன்ன சிலுவையை பார்த்தா அந்த காலத்துல உள்ள பேய் தான் ஓடுச்சு. ஆனா இப்ப பேய் ஓட மாட்டேது. யார் ஓடுறா? சிலுவையை பார்த்தா மனுஷர்கள் ஓடுறாங்க. கர்த்தர் அறியாத ஜனங்க ஐயோ கிறிஸ்தவன் வந்துட்டான், சிலுவையை தூக்கிட்டு வந்துட்டான், போச்சு, இவன் இனி அறுக்க போறான், இவன் இனியே தொந்தரவு பண்ண போறான். சில இடத்துல சர்ச்சை பார்த்தா மத்த மதத்துக்காரர்களுக்கு ஒரு பெரிய பயம். சிலுவையை பார்த்த உடனே சிலுவையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? இல்லையே. அந்த சிலுவையை தொங்கின ஆண்டவர் அவருடைய போதனை என்னன்னா ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். லவ். வேலண்டைன் டே கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? அது என்ன நாள்? யாரோ ஒருவர் செத்து போனாங்க. ஆனா இயேசுவை கொண்டாடுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அன்பை பத்தி போதிக்கிறார்ல. அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நம்ம, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்குள்ளார ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? கிறிஸ்துனுடைய அடையாளம். அப்போ கிறிஸ்துனுடைய அடையாளம் நம்மளுக்குள்ளார அன்பு என்கிற அடையாளம் இருக்கிறபடினால நம்ம ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார். இந்த கண்ணத்தை அடைஞ்சவங்களுக்கு இந்த கண்ணத்தை காட்ட சொல்லி இருக்கிறார். அப்ப யாராவது காட்டுவோமா? இந்த கண்ணத்துக்கு கை வருகிறது காட்டி உடனே பொங்கு உண்டாக்கும். இல்லைன்னா ஒரு சீலாட் எடுத்து அவங்களுக்கு தான் மத அடி விடும். ஆனா ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாரு. எவ்வளவு அன்பாக போதிக்கிறாரு, எவ்வளவு பாசமாக அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறாரு. அவருக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்துல எங்கேயாவது ஆண்டவர் பழிவாங்க சொல்லி இருந்தாரா? கவனிங்க, ஒரு பறவை கூட்டத்துல கூட இந்த இன்னொரு பறவை வந்து அந்த பறவை கூட்டத்துல நுழையும் பொழுது அந்த பறவைகளுக்குள்ள ஒரு கசப்பு. அப்பா நம்மளை பாதுகாப்பாரு, இல்ல அம்மா நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த பறவை வந்து சண்டை கொடுத்து என் எடுக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பறவை திரும்பி வரல. அப்ப அந்த பறவைக்குள்ளார என்ன இருந்திருக்கும்? ஒரு ஆழ கசப்பு இருந்திருக்கும். என் குடும்பத்துல எனக்கு பாதுகாப்பு இல்ல, என் குடும்பத்துல எனக்கு இனி அன்பு இல்ல. இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேண்டமிக் காலத்துல, இந்த வாதை நாட்களில அநேக அன்பில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிடுச்சு. இதுவரைக்கும் அவங்க நம்பி இருந்த வேலை அவங்களுக்கு இல்ல, இதுவரைக்கும் அவங்க நம்பி இருந்த பணம் அவர்களுக்கு இல்ல, இதுவரைக்கும் நம்பி இருந்த உறவினர் அவர்களுக்கு இல்ல. இந்த வாதை வந்த உடனே நீங்க கவனிக்க, கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் அவங்க எப்படி பார்க்கறாங்க? ஒதுங்கிறாங்க. ஒரு பெரிய பயம். ஐயோ இவங்க வந்து என்னமோ சங்கார தூதர் அப்படின்னா டெட் ஏஞ்சல் வந்து அவங்க மேல தான் இருக்கிற மாதிரி, அவங்க பார்த்து இவங்க செத்து போயிடுற மாதிரி, அப்படி ஒரு பயம். அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஒட்டிக்கும். எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு சீன சகோதரி இருக்கிறாங்க. எங்க வீட்டை சுத்தி நிறைய சீனர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப என் பக்கத்து வீட்டு சீனத்தி வந்து சீனர் வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நாங்க என்னதுன்னு கேட்டேன். நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு கோவிட், குடும்பத்துக்கே கோவிட். நீங்க என்ன செய்ய போய் ஜன்னல்லாம் சாத்திடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னால 3 ஜன்னல் தான் இருக்கு, 3 சாத்தியே தான் இருக்கு. ஏன்னா பின்னால திறக்க மாட்டாங்க. நான் கேட்டேன் எப்படி வந்துச்சுன்னு. அவங்க மகன் வந்து பாசாபுரம்ல வேலை செய்யறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் கோவிட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, நீ சின்ன பிள்ளைலாம் வச்சிருக்கிற, அதனால பிள்ளைகளை பாதுகாத்துக்க. அல்லேலூயா. ஏன் பிள்ளைங்க பாதுகாக்க முடியுமா? இவங்களுக்கு அப்பதான் வெளியே போகும், அப்பதான் வெளியே போய் விளையாடும். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. நம்ம கதவு அடைச்சுனா திறன்னு சொல்லுவோம், திறந்து வச்சு அவங்க அடைச்சிட்டு வருவாங்க. இது மனிதனுடைய இயல்புல. கவனிங்க, அந்த வீட்டு முன்னுக்கு கார் போட்டுருந்தாங்க, பேங்க்ல வேலை செய்யறவங்களா. இவங்களுக்கு கோவிட் உடனே அவங்க வீட்டு முன்னுக்கு எல்லாம் மோசமா இருக்கு. கார்லாம் எங்க வந்துருச்சு? எங்க வீட்டு முன்னுக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் தூரமா நடந்து போனாலும் பரவாயில்ல, அந்த சீக்கிரம் அந்த வாழை இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அப்ப அவங்களை யார் நேசிக்கிறது? அவங்களை யாரு ஆதரிக்கிறது? அவங்களுடைய தேவைகளை யார் சந்திக்கிறது? அண்ணி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அண்ணி வந்து கிளினிக்ல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு தெரியும் ஏதாவது உதவி செய்யணும், எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்னென்ன செய்யணுமோ போய் அந்த குடும்பத்துக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது. ஏன்னா என் கூட இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவராக. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட ஜீவித்துக் கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் இதுதானா? யார் தடை செய்ய முடியும்? ஆமாவா இல்லையா? இதுதான் அவருடைய சித்தம். இதுதான் இன்னைக்கு தான் கடைசி நாள். 2 மாசத்துக்கு முன்பதாக எங்கிலிக்கன் சர்ச்சில் நல்ல ஒரு பாஸ்டர் பிரசவம் பண்ணி கொண்டு இருந்தார். எங்கிலிக்கன் பாதிரியார் அவர் பிரசவம் பண்ணிட்டு அவர் புல்பீட்டை விட்டு கீழே இறங்கின உடனே, இதான் புல்பீட், இதை விட்டு இப்படி திரும்பின உடனே ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி. உடனே அப்படியே கீழே விழுந்தாரு, உயிர் போயிடுச்சு.
நிர்ணயிக்கப்படுகிறது? கர்த்தரால் நிர்ணயிக்கப்படுகிறது. 5வது ஸ்டேஜுக்கு போய் ஐசியூல இருந்து வென்டிலேட்டர்ல இருந்து உயிரோடு வந்தவங்க இருக்கிறாங்க. கோவிட் பட்டு 3-4 நாள்ல செத்து போனவங்க இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அதே வாதை தான். சிலர் உயிரோடு வராங்க, சிலர் கர்த்தருக்குள்ளார போறாங்க. ஆனா எது எப்படியா இருந்தாலும் அடுத்த மனுஷனை பார்க்கக்குள்ள நம்ம அரசாங்கம் சொன்னாங்க, நீங்க ஸ்லாம்பூர்ல ஒருத்தரை பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள பார்க்கக்குள்ள நினைச்சீங்க அவங்க தான் கோவிட் பேஷண்ட் நினைச்சீங்க அப்படின்னா. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க அவங்கள பார்க்கக்குள்ள உங்களை நீங்க நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்குள்ளார இருக்கிற அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஏன்னா என்னுடைய அடையாளம் உங்களுக்குள்ளார இருக்கிறது. இந்த காலை வேளை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் 9 மாதங்களை கடந்து அடுத்த வாரத்துல நம்ம 10வது மாதத்துக்குள்ள அக்டோபர் மாதத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். அடுத்த 2 மாதத்துல இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை முடிவு தருவாயில நின்று கொண்டு இருக்கிற நம்ம என்ன செய்யணும்னா, இயேசுடைய அடையாளத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிற நம்ம, இயேசுடைய அன்பை பெற்றுக் கொண்டு இருக்கிற நம்ம, இயேசுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொண்டு இருக்கிற நம்ம, இயேசுடைய வழி சத்தியம் ஜீவன் என்று அறிகிற வார்த்தையையும் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்குள்ளார இருக்கிற அடையாளத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு மாஸ்க் வச்சிருக்கேன். அந்த மாஸ்க்ல மை காட் எழுதிருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்த எல்லாமே வே மேக்கர், பீஸ் கீப்பர் அப்படின்னு நிறைய வார்த்தை போட்டுருக்கோம். சரியா? அப்போ முதல்ல மை காட் உடனே மை காட் படிச்ச உடனே என் கடவுள் படிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது. என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை அங்க என்ன எழுதிருக்கு கொஞ்சம் பார்ப்பாங்க. அவர்கள் நாயக்கர்களாக இருந்தாலும் சரி, சீனராக இருந்தாலும் சரி, இல்ல தமிழர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த வரி கீழே என்ன எழுதி இருக்கிறது? அவர் அன்பானவர். ஹல்லேலூயா. அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்தான் நமக்கு வழிகாட்டி, அவர்தான் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், அவர்தான் நமக்கு அடையாளமாக இருக்கிறவர். இயேசுடைய அச்சடையாளங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் நமக்கு தெரியாது. இந்த 9 மாதங்கள் கடந்து போன நேரம் நமக்கு தெரியாது. காலையில எழுந்திருச்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த பிற்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் பார்த்தா மணி 12 ஆயிடுது. அம்மா சமைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணக்குள்ள பார்த்தா மணி 3 ஆயிடுச்சு. அந்தாண்ட சரி இன்னொரு 2 மணி நேரம் பிள்ளைங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட விளையாண்டு கொண்டே இருக்கும் பொழுது பார்த்தா சூரியன் அஸ்தமிட்டு சாயங்கால நேரம் வந்துடுது. அதோட பிள்ளைங்களை கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தூங்க வைத்து காலையில எழும்புகிறோம். நேரம் போகிறது நமக்கு தெரியல, நாட்கள் போகிறது நமக்கு தெரியல. எல்லாம் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்துல நம்ம தேவனுடைய அன்பை வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் தேவனுடைய அச்சு அடையாளம் எனக்குள்ளாக இருக்கிறது. என்ன அச்சு அடையாளம் தெரியுமா? அன்பு என்று சொல்லப்படுகிற அச்சு அடையாளம். ஹல்லேலூயா. ஒருவரும் யாருடைய பாவத்திற்காக மரிக்க முடியாது. ஆனா உலகத்தை நேசித்தவர், மனித நேயத்தை நேசித்த ஒரே ஒரு ஆண்டவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நேசித்தபடினால, அவர் அன்பு வைத்திருக்கிறபடியினால அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்து இந்த பூமியில மனிதனுடைய அவதாரத்தை எடுத்து ஒரு மனுஷனாய் வாழ்ந்து இந்த மனுஷனை காப்பாற்றுகிறதற்காக, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதற்காக தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக மனிதனுடைய பாவத்தை கழுவி அவர் சிலுவையிலே மரித்து, அவர் மரித்தவர் மட்டுமல்ல, அவர் சொன்னபடி 3வது நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறபடியினால அவருடைய அந்த அடையாளம், எந்த அடையாளம்? அன்பு என்கிற அடையாளம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இந்த அன்பு என்கிற அடையாளத்தை நம்ம மற்றொரு இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது அது உறுதியாய் காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறவங்க யாரை பார்ப்பாங்க? உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்ப்பாங்க? இயேசுவை பார்ப்பாங்க. பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது ஒரு கொடிய மனிதனாய் காணப்பட்டார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிற மனுஷனாய் காணப்பட்டார். ஒரு பயத்தை கொண்டு வருகிற மனுஷனாய் காணப்பட்டார். ஆனா இயேசு அவரை சந்தித்த உடனே அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. இப்ப அவர் சொல்றாரு, கலாத்தியருக்கு எழுதக்குள்ள அவர் எழுதுற நிருபத்துல சொல்றாரு, ஐயா கலாத்தியர் சபையார்களே, நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒண்ணு இருக்கிறது. கடைசி வசனத்துல கடைசி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்பதாக அவர் சொல்றாரு, மறந்துடாதீங்க, ஒருவனும் உங்களுக்குள்ளார கசப்பை கொண்டு வராதபடிக்கு, வெறுப்பை கொண்டு வராதபடிக்கு, உங்களுக்குள்ளார இந்த பாவ காரியங்களை கொண்டு வராத
வருவதற்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளார கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்கள் இருக்கிறபடியினால அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறீங்க. அதை நீங்க பிராக்டீஸ் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் மகன் நான் எதெல்லாம் செய்யறேனோ அதை செய்வார். நான் பிரசங்கம் பண்ணா அவர் பிரசங்கம் பண்ணுவார். நான் பாட்டு படிச்சேன்னா பாட்டு படிப்பார். அவர் எப்பயோ படிச்ச பாட்டுலாம் படிப்பார். திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும். ஆனா அவர் சொல்றது எல்லாமே எதை கேட்கிறாரோ, எது அவருக்கு வித்தியாசமா இருக்குதோ அதை பிடிச்சுக்குவார். இப்போ உதாரணத்துக்கு அச்சு அடையாளம் சொல்றேன்ல, இப்போ அவர் பார்த்துட்டு இருப்பார் Facebook வழியா. நான் வீட்டுக்கு போன உடனே அவர் பிரசங்கம் பண்ணி இருப்பார் அச்சு அடையாளங்கள். அப்போ அந்த பிள்ளைக்கு என்னதுனாக்கா, அப்பா இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு, அந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படிங்கறத அவர் பிராக்டிஸ் பண்றாரு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய அப்பா பரலோகத்து தகப்பன் நமக்காக ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த அடையாளம் நமக்குள்ளார ஒரு அச்சு பாய்கிறத போல பாய்ந்து இருக்கிறது. அந்த அச்சு அடையாளங்களை பெற்றுக் கொண்டு இருக்கிற நம்ம பரலோக தகப்பனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறதற்கு அதை நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. பயிற்சி 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 பயிற்சி. சில நேரத்துல சிலர் என்னை பற்றி பின்னால பேசுறாங்கன்னு ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க. அவங்க தான் இந்த நேரம் தான் என்ன பின்னால பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னால பேசுறாங்களோ, மின்னுக்கு பேசுறாங்களோ, சைட்ல பேசுறாங்களோ, இல்ல நார்த்ல பேசுறாங்க, சவுத்ல பேசுறாங்க, ஏன் நமக்கு அந்த பிரச்சனை? நம்ம காது கொடுத்து கேட்கல. அவங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டு எல்லாருக்கும் வாய் இருக்கு, எல்லாரும் பேசுவாங்க. என் மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. என் மனைவிக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், யார் என்னதான் பேசினாலும் வேதம் என்ன சொல்லுகிறது, நீ அதை காது கொடுத்து கேட்காதபடிக்கு இதுல இருக்கிற வார்த்தையை நீ தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யும் பொழுது, ஒருத்தவங்க நமக்கு கசப்பு உண்டாக்கிட்டா நம்ம கசப்பு உண்டாக்க முடியுமா? முடியாது. நம்ம செய்ய வேண்டியது அவருடைய அடையாளங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. குளோரியை பார்க்கக்குள்ள சின்ன பிள்ளையா இருந்தாங்க, இப்ப கல்யாணம் பண்ணி மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு தாய் என்ற ஸ்தானத்துக்கு உள்ளார வருவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பாட்டி என்ற ஸ்தானத்துக்குள்ளார வந்துருவாங்க. ஆனா இவங்க இன்னும் அந்த சின்ன பிள்ளையா இருந்த நேரத்துல, ஓ அந்த பிள்ளைய முட்டாயை பிடிக்கிச்சு, அதனால அந்த பிள்ளையை நான் பழி வாங்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல இருக்க முடியுமா? இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டோம்? ஒரு கிராண்ட் மாதர், ஒரு பாட்டியுடைய நிலைமைக்கு வந்து, ஒரு தாத்தாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நம்முடைய நாட்கள் போய்கொண்டே இருக்க அவருடைய அடையாளங்கள் நம்மளுக்குள்ளார வெளிப்படுகிறதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம அதை பிரயாசப்படணும், அதை பயிற்சிக்குள்ளார கொண்டு வரணும். ஹalleluya. அதனாலதான் கடிகால போன உடனே இப்படி எழுதணும். ஹalleluya. என் மகளுக்கு எஸ்தர் எழுதுறது சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸ்மால் ஆல்பபெட் இருக்குதுல நீங்க என் குடும்பத்தை பத்தி சாட்சியா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, வெரி குட். ஹalleluya. அப்போ என் எஸ்தர் சொன்னாங்க, அதுகிட்ட ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி ஒண்ணு இழுக்கணும், அப்போ ஸ்மால் லெட்டர் எழுது. அவ எடுத்துமா செஞ்சா finish. உட்கார்ந்து வந்துட்டாங்க என்கிட்ட. எஸ்டர் சொல்லி உட்கார்ந்து எழுதுறேன். நோ, ஐ ரைட் ரெடி. finish. ஹalleluya. இன்னைக்கு சுலபமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தான் முக்கியமானது. அன்பை காசு கொடுத்து வாங்க முடியாது, அன்பை எந்த பொருளை கொடுத்து வாங்க முடியாது. அன்பு ஒரு அச்சு அடையாளமாக நமக்குள்ளாக இருக்கிறது. இயேசுடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கிறபடினால இந்த இந்த செப்டம்பர் மாத கடைசி ஞாயிறுல இருக்கிற நம்ம இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நேத்து சாயங்காலத்துல கொஞ்ச நேரம் என்னோட பழைய இமெயில்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். சோ எது வேண்டாம் அடிக்கணும்னு. அப்ப அதுல ஒரு இமெயில் படிக்கக்குள்ள, அந்த இமெயில் படிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு வரி இருக்கு. அவங்க எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு மனுஷன் அவருடைய வேலை நாட்களில அரை மணி நேரம் சாப்பாடு டைம் கிடைக்கும். இந்த அரை மணி நேரம் சாப்பாடு டைம் கிடைக்கக்குள்ள அவர் வேலை செய்கிற அந்த கறி ஆலையில இருந்து தூரத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வருவார். அவர் கையில சாப்பாட்டு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேரா சர்ச்சுக்கு நடந்து போய் அரை மணி நேரம், இந்த அரை மணி நேரத்துல சர்ச்சுக்கு நடந்து போய் பின்னால் நாட்களுக்கு நேரம் உட்காருவார். உட்கார்ந்துட்டு அவர் நேரம் நடந்து வந்து முன்னுக்கு ஆல்டர் கிட்ட, ஏன்னா பழைய பாரம்பரிய சர்ச்சில் பாத்தீங்கன்னா கம்பு இருக்கும்ல, இந்த நேரம் நீதான் பண்ணுவாங்க, உள்ளுக்கார ஆல்டர் போக மாட்டாங்க. அப்ப இங்க முழங்கால் பண்ணிட்டு கொஞ்சம் எழுந்திரிச்சு போயிடுவாங்க.
அப்ப அந்த சபைக்கு ஒரு புதுசா ஒரு பாதையார் வந்திருந்தார். அந்த பாதையை பார்த்திருக்காரு. என்னடா மத்தியான நேரத்துல இவர் எப்போதும் வராரு, சட்டை அழுக்கா இருக்குது, சப்பாத்து அழுக்கா இருக்குது, இவர் பார்க்கறதுக்கே சரியில்லாத மாதிரி இருக்கிறாரு, சர்ச்சில் நின்று திருட போறாரு போலன்னு சொல்லி தோட்டக்காட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த மனுஷன் வந்து போறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. இவர் எப்போதும் வந்துட்டு போறதுனால அவர் கேட்டாரா, எப்போதும் நீ வந்துட்டு போறிய, ஏன் என்ன செய்யற, நீ வர உட்கார்ற, திடீர்னு முன்னுக்கு வர, முழங்கால் போட, நீ எழுந்திரிச்சு போயிடுற. அவர் சொன்னாரா, நான் தூரத்துல இருக்கிற கறி ஆலையில வேலை செய்யறேன், எனக்கு 7 நாளும் வேலை, எனக்கு குடும்பம் இல்லை, நானு அந்த சாப்பாடு டைம் 1/2 மணி நேரம் கிடைக்குது, இந்த 1/2 மணி நேரத்துல நான் இருந்து நடந்து வந்து கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஜீம் வந்திருக்கிறேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அன்பு, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் தி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு, இந்த அன்புக்காக நன்றின்னு சொல்லிட்டு நான் எழுந்திருச்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார்ல, நான் வந்து முழங்கால் படியிட்டு, ஜீசஸ் நான் ஜீம் வந்திருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உறவுக்காக நன்றி, தேங்க்யூ, பாய்ன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன், எனக்கு வேற ஜெபம் பண்ண தெரியாது அப்படி சொன்னார். அந்த மாதிரி அவருடைய உள்ளம் அப்பதான் திறந்துச்சு. என்னைக்காவது நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்னுடைய நண்பர், நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னது இல்லைன்னு சொல்லி அன்னில இருந்து அவர் பிராக்டிஸ் பண்ணாரா, முழங்கால் படியிட்டு அவர் சொல்லுவார், நான் இன்னைக்கு இந்த ஃபாதர், இந்த பேருள்ள ஃபாதர் வந்திருக்கிறேன், உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தியான வேலையை இவர் வந்துட்டு கொண்டார் போவார். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மனுஷனை காணும். அப்ப இவர் போய் வேலை செய்யற இடத்துல கேட்டாரா, எங்க அவரு, அவர் மருத்துவமனையில இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ மருத்துவமனையில போய் அந்த நர்ஸ்ல செக் பண்ணக்குள்ள அந்த நர்ஸ் சொன்னாங்களா, இது வரைக்கும் அவர் யாருமே வந்து பார்த்தது இல்ல, அவர் அந்த வீட்டுல தான் இருக்கிறாரு, ஒருத்தர் கூட வந்தது இல்ல, நீங்க தான் முதல் வந்திருக்கீங்க, ஒரு சொந்தக்காரன். அவர் சொன்னாரு, இல்ல நான் பாதிரியார் வந்திருக்கிறேன். இவர் போய் அந்த அவரை பார்க்கக்குள்ள, ஜீப் எப்படி இருக்கீங்க கேட்கக்குள்ள, ஓ ஃபாதர் வந்திருக்கிறீங்களா, இப்பதான் ஜீசஸ் வந்துட்டு போனாரு. ஜீசஸ் வந்து சொன்னாரு, ஜீப் நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன், உனக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு பெருசு, அதனால உன்னை காண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கை வச்சாரு பாருங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த நர்ஸ் சொன்னாங்களா, இந்த மனுஷன் இந்த வாட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வேலை என்ன செஞ்சாரு, மத்தியான வேலையில வந்து முழங்கால் படிக்கிட்டு, நான் எஸ்தர் வந்திருக்கிறேன்றவரே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்காக நன்றி, நான் குளோரி வந்திருக்கிறேன்றவரே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால இயேசு அவரை தேடி போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அச்சி அடையாளம், இந்த அச்சி அடையாளம் நம்மளுக்குள்ளார இருக்கிற இயேசுடைய அன்பு, இதை வெளிப்படுத்த நம்ம பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், அவர்களை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா, நமக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா, நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? இன்றைக்கும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எப்ப என் பிள்ளை என் சமூகத்திற்கு வரும், எப்ப அதனுடைய உறவை புதுப்பிக்கும், எப்ப அந்த உறவின் மூலமாக என்னை நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய அடையாளத்தை நம்மளுக்குள்ளார போட்டுக்கிறார். அப்படியே கண்டது முடியும். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை
ஆண்டவரே நான் நேசித்தவர்களை விட்டு தூரம் வைத்தாங்க. என் தாய் என்ன மறந்தாலும் என் தகப்பன் என்ன மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறவாதவர் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில உம்முடைய அச்சடையாளர்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிற தேவன் மட்டுமல்ல, எங்களை கண்ணாக நடத்துகிறவராக இருக்கிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, ஒரு தாயானவர் தன் பாலகனுக்கு இறங்குகிறது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே இறங்குகிறவர், எங்களுக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறவர். ஓ நாங்கள் நேசிக்கிறோம். Lord, we love you, Lord. We love you, Master. We love you. Oh, Baba She. அடையாளங்கள் ஆண்டவரே, அச்சு அடையாளங்கள் சின்னம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய அச்சு அடையாளங்களை எங்களுக்குள்ளார ஆண்டவரே நாங்கள் தரித்திருக்கிறபடியினால, அதை பெற்றுக் கொண்டிருக்கிறபடியினால ஆண்டவரே நீர் எங்களுக்காக சொல்லின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அச்சு அடையாளமாக ஆண்டவரே அதை பிரதிபலிக்க, அதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வந்து பயிற்சி பண்ண இந்த நாட்டில் கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே எங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா கசப்புகள் விலக, ஆண்டவரே எல்லா சஞ்சலங்கள் வருத்தங்கள் விலக, ஆண்டவரே உம்முடைய அன்பு மட்டுமே வெளிப்பட, உம்முடைய அன்பு மட்டுமே எங்களை ஆளுகை செய்ய, அந்த அன்பின் மூலமாக நாங்கள் மற்றவர்களை நேசிக்க இந்த காலையில் நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இந்த அன்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த அன்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. Lord, we seek your love, Father. ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினாலே எங்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. Hallelujah. Holy Marabashi. Ummaye nani sipe. Ummaye nani sipe. Ummaye nani sipe. அசைக்கப்படுவதில்லை.
துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களோடு கூட Facebook வழியாக இந்த பிரசங்கத்துல இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக வருகிற புதன்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you. God bless you. #கீதா ஜாகா கீதா மலேசியா. இயேசு